தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 20ஆம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். சந்திரன் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். சனி ராகுவுடன் இணைந்து வலுவருவதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதனுடனும் இணைய போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாகவே வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு. இதை மேலும் உறுதி சேர்க்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. குரு 7ல் இருப்பது எதிர்பாராத அனைத்து வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சிறப்பாக கைகூடுவதோடு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதியாகவே ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் சரி, வேலை இல்லை, பொறுப்பு இல்லை, சரியான முறையில் மற்றவர்களுடன் பேச முடியவில்லை, உறவுகளால் மன வருத்தம் என பல்வேறு வகையில் உங்களை பற்றி குறை சொல்லியிருந்தாலும் அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஜென்ம ராசிக்கு அவரின் பார்வை கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாகவும் பொக்கிஷமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தையும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை தவற விடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை உண்டு. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். கேது 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, பயம் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமங்களை கேது விலக்கி விடுகிறார். அதோடு மட்டுமல்லாது பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இதை காட்டிலும் சனி 3ல் ஆட்சி பலம் பெற்றும் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுவது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் காரிய வெற்றி உறுதியாக கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு. எனவே உத்தியோகம், தொழில்,
கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் உண்டு. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 9ல் நுழைகிறார். எனவே அஷ்டமத்தில் நீண்ட மாதமாக இருந்த சூழலில் இனி செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்கள காரியங்கள் விரைவாக செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உண்டு. அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் உறுதியாக வெற்றி கிட்டும். மேலும் இந்த வேளையில் உச்சம் பெற்று சுக்கிரனும் வலம் வருகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பாராத பல வெற்றி வாய்ப்புகளும் மிக மோசமான சூழலை கூட சாதகமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். எனவேதான் குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் புதன் இணைந்து ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், நெருக்கடிகள் விலகுங்க. எனவே முன்னேற்றம் உறுதியாக உண்டு. இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் புத ஆதித்ய யோகம் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே வருகின்ற 24ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று, குறிப்பாக சனி பிரதோஷமாக வரக்கூடிய இந்த தினத்தன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஆலயத்தில் வழிபாடு செய்வதோடு சனி பிரதோஷத்தில் பங்கு பெறுவதால் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.